மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ஐஸ்வர்யாவை நல்லபடியாவே பாத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு நல்லாவே ரிகவர் ஆயிடுது. இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு ஐஸ்வர்யா இப்ப டேஞ்சர் ஸ்டேஜ்ல இருந்து நார்மல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இது கேட்ட எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே தமிழ் கிட்ட வந்து, டாக்டர் இங்க பாரு தமிழ், இப்ப ஐஸ்வர்யா உயிரோடு இருக்கானா அதுக்கு காரணமே நீதான் அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்த, நீ பட்ட கஷ்டம் வீண் போகலன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்க நன்றி சொல்லணும்னா நீங்க தமிழுக்கு தாராளமா நன்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போனதும் இப்ப சேதுல இருந்து எல்லாருமே மாறி மாறி நன்றி சொல்றாங்க. ராஜாங்கமும் நன்றி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத திரும்பவும் தமிழ் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சேது வந்து, தமிழ் நீ எந்த அளவுக்கு நைட்டு முழுக்க கொஞ்சம் கூட தூங்காம ஐஸ்வர்யாவை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு தெரியுமா, அதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க ஐஸ்வர்யாவை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் நீங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப ஐஸ்வர்யாவை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. உடனே சேது வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஷு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஐஷு, என்னுடைய குழந்தை இப்ப நல்லபடியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான், அதனால உனக்கு ரொம்பவே நன்றி நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழும் நன்றி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து, நர்ஸ் என்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னாங்க தமிழ், நீ எந்த அளவுக்கு என்ன எஃபெக்ட் எடுத்து பார்த்துக்கிட்டேயோ அதுக்கு உனக்கு நான் நன்றி சொல்லணும், இல்ல அது என் கடமைன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. நீங்க உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக உங்க உயிரை நீங்க தியாகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரிதான் உங்க உயிரை காப்பாத்தணும்ன்றது என்னுடைய எண்ணமா இருந்தது, அவ்வளவுதான் சொல்லி தமிழும் சொல்றாங்க. இப்ப ஐஸ்வர்யா பூரணமா குணமாயிடுறாங்க. டிஸ்சார்ஜும் பண்ணி கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் நம்ம ஐஸ்வர்யா மேல எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஐஷு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு, இங்க பாருங்க, நான் வந்து சேது மாமாவை தனியாவும் தமிழை தனியாவும் அவங்க குழந்தைகளை தனியாவும் நான் பார்க்கல. சேது மாமா எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு அன்பு பாசத்தை நான் வச்சிருக்கேன். குழந்தைங்க இப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அதனாலதான் என் உயிர் அதனால போயிருந்தா கூட அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே தவிர இதை நினைச்சு வருத்தமெல்லாம் நான் படலன்னு ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து விஷக்கடிக்கு மருந்து வந்து எல்லாரும் முன்னாடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இப்ப ஐஸ்வர்யா குழந்தையோட உயிரை காப்பாத்தி கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்திருக்கா. இல்லைன்னா தான் அவளுக்கு ஒரு 2 கோடியோ இல்ல எவ்வளவோ உங்களால முடிஞ்சதை பார்த்து கொடுங்க மாமான்னு சொல்லிட்டு இப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க. உடனே ராஜாங்கமும் ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா என்னமா சொல்ற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கண்டிப்பா என்னால முடிஞ்சா அதை நான் செய்யறேன்னு சொல்றாங்க. என்னமாமா இப்படி சொல்றீங்க, குழந்தையோட உயிரை காப்பாத்தினதுக்கு வெளி போக சொல்றீங்களா, அது என்னுடைய கடமையா தான் நான் குழந்தையோட உயிரை காப்பாத்தினேன்னு தவிர பணம் நீங்க கொடுப்பீங்கன்றதுக்காகலாம் நான் உயிரை காப்பாத்தல. குழந்தைங்க நல்லா இருக்கணும், அது என் குழந்தைங்களா நான் நினைக்கிறேன். மீனாட்சியும் சரி அழகரும் சரி எனக்கு என் குழந்தைங்களா தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே பெருமிதமா பேசுறாங்க ஐஸ்வர்யா. இதை கேட்டது சேதுக்கும் இன்னும் பெருமிதமாயிடுது. நம்ம ஐஸ்வர்யாவை தோல் மேல சாய் வச்சு, ஐஸ்வர்யா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி சேது சொல்றாங்க. இப்ப ஐஸ்வர்யாவை சேது மனைவியை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.